சுகமே சூழ்க. ஜோதிடங்கிறது உண்மையா பொய்யா மூட நம்பிக்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஜோதிடங்கிறது உண்மை. அது ஒரு அறிவியல் துறை. மூட நம்பிக்கை கிடையாது. முதல்ல ஜோதிடங்கிறது மூட நம்பிக்கை கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஒரு சயின்ஸ். ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அது ஒரு துறை. அதுல பல பேர் ஆராய்ச்சிகள் செய்து முனைவர் பட்டம் வாங்கிட்டு இருக்காங்க, டாக்டரேட் வாங்கிட்டு இருக்காங்கன்றப்ப ஒரு மூட நம்பிக்கையோ இல்ல ஒரு பொய் சார்ந்த ஒரு துறையை எப்படி ஊக்குவிப்பாங்க. இத்தனை வருடங்கள் காலங்காலமா எப்படி ஜோதிடம் தொன்று தொட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குதானே. ஏதோ என்ன உண்மை? ஜோதிடமே உண்மைதான். உண்மையா இருக்கிறதுனாலதான் அது இத்தனை காலங்கள் கடந்து வந்திருக்கு. இல்ல ஒரு பொய்யா இருந்தா, அது ஒரு மூட நம்பிக்கையா இருந்தா, காலத்தின் ஓட்டத்துல அது எத்தனையோ விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் அப்படியே மண்ணை விட்டு மறைஞ்சிருக்கு இல்லையா. அப்ப இது இத்தனை காலங்கள் தொன்று தொட்டு இன்றைக்கும் அது தன்னுடைய நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்குன்னா அது உண்மை. முழுக்க முழுக்க உண்மை. அது ஒரு கால்குலேஷன் பெர்மிட்டேஷன் மாதிரி. இப்படி இந்த கிரகங்கள் இப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி பார்வைகள் இருந்ததுன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும். நீங்க இதை செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற இந்த ஸ்தலத்துக்கு போனா அவங்களுடைய கர்மா கழியும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இத்தனை காலங்கள் மனிதர்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை ஜெயிச்சுக்கிட்டே வர்றதுனாலதான் ஜோதிடங்கிறது இன்றும் தொன்று தொட்டு வாழையடி வாழையா வளர்ந்துகிட்டே இருக்கு. நிச்சயமா அது நீங்க மூட நம்பிக்கை இல்ல, அது ஒரு சயின்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பொக்கிஷம், ஜோதிடங்கிற பொக்கிஷத்தை நீங்க பயன்படுத்தி நிச்சயமா பல்வேறு வளர்ச்சி முன்னேற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். மீண்டும் சொல்றேன், ஜோதிடம் பொய்யல்ல, அது ஒரு அறிவியல். சுகமே சூழ்க.